ஈஸியான விஷயம் இல்லை, சரியான கஷ்டம்தான். எங்கள் ரெஸ்டாரண்ட் வந்து சார் சேலம் ஆர்ஆர் பிரியாணி. இட்ஸ் அ இந்தியன் ரெஸ்டாரண்ட். இப்போ இந்த லஞ்சம் தான் இங்கே பெரிய நாட்டின் டெவலப்புக்கு வந்து தடையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. மறைச்சிடா அரைச்சிச்சு. இதுதான் மக்களை செம்மணி ரோட். இந்த ரோட் நேராக போனால் A9க்கு போகலாம். இதுதான் மக்களே சர்வதேச விமான நிலையம் பலாலி. ஸோ மக்களே இதுதான் இந்த ரெண்டல் கார். ஹாய், வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் கேதிஸ்டுகோ. இப்போ வந்து யாழ்ப்பாணம் வந்திருக்கேன். யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு ஹோட்டலில் நிற்கிறேன். நோர்த் ஹேட்டன் இருக்குது, அந்த ஹோட்டலில் நிற்கிறேன். ஸோ பரவாயில்ல, ஹோட்டல் ஜெட்விங்ஸ் அதே கேட்டகரி தான். ஸோ இதுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்குது. ஸோ காஃபி பே குடித்தேன் நான் ப்ளஸ் ஒன்றில். ஓகே, நல்ல சர்வீஸாக இருக்குது. பார்க்க அழகாக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் வழியாக வச்சுக்கணும். அதோட ஹோட்டல் மோக்கு ஜெட்விங்ஸ்லும் பார்க்க இது பெட்டராக மாதிரி தெரியுது எனக்கு. ஹோட்டல் ரூம் எல்லாம் பரவாயில்ல. ஸோ இதுதான் கிளம்பி குளிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு வந்து நிற்கிறேன். பாருங்க, வெளி பக்கத்தை காட்டுறேன். வர பெருசாக ஒரு பில்டிங் ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்கள பாருங்க, நல்லூர் தெரியுது. நல்லூர் கோயில், நல்லூர் முருகன் தெரிகிறார். இங்கே எங்கே தெரியுமா கோயில் தெரியும் பாருங்க. ஸோ அது நல்லூரில், இங்கெல்லாம் நல்லூருக்கு இந்த இருக்குது. நல்லூர் முருகன் கோயில் இங்கே இருக்குது. நல்லூர் முருகன். இது வந்து முன்னுக்கு வந்து யாழ்ப்பாணம் போயிடுறது நிலையம் பக்கத்தில் யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அதை ஒருக்கா வீடியோ எடுக்கிறோன்னு பார்க்குறேன். இதெல்லாம் வந்து முன்னுக்கு நிற்கும் ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் யாழ்ப்பாணம் மெயின் ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க. வெக்கையாக இருக்கும். இந்த இங்கே வெதர் வந்து சரியான ஒரு அவியற வெதர். யாழ்ப்பாணம் ஸோ 2016 வந்ததுக்கும் ஒரு வருஷம் வந்துட்டு அந்த யாழ்ப்பாணம் வரைக்கும் வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. கொஞ்சம் டெவலப் ஆகிக்கிட்டே வருது. ஸோ இங்கே ஒரே ஒரு பிரச்சனை வந்து இங்கே வந்து ஒரு கட்டுப்பாடுன்றது இல்லை. என்ன சொல்கிறது, ஒரு எதையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ ரூல்ஸ் இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ எல்லாருமே தான், மக்கள்லேருந்து கவர்மெண்ட்டு போலீஸ்லேருந்து ஒருத்தருமே போலீஸ் எல்லாம் வந்து வழியாக மறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. மறைச்சி காசு அதான். இப்போ இந்த லஞ்சம் தான் இங்கே பெரிய நாட்டின் டெவலப்புக்கு வந்து தடையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புது கவர்மெண்ட் வந்தாலும் அந்த சிஸ்டம் மட்டும் மாறலை, அப்படி தான் இருக்குது. பாருங்க, அங்கே ஹோட்டல் அதுவும் வந்து ஸ்விம்மிங் பூலில் இருக்குது. ஸோ அவ்வளோத்துக்கு அந்த ஓகே, இந்த ஹோட்டல் வந்து ஒரு 3 ஸ்டார் கொடுக்கலாம் இந்த ஹோட்டலுக்கு. ஸோ மக்கள், இதுதான் நார்த் ஹேட் ஹோட்டலோட ரூம்ஸ். ஸோ நல்லா இருக்குது. இது வந்து நான் போன முறை வந்து ஜெட்விங்ஸ் ஹோட்டல்னுட்டு நான் அதில் பார்க்க இது பெட்டராக இருக்குது. இது கொஞ்சம் நீட்டாக இருக்குது. கொஞ்சம் ரூமும் வந்து ஸ்பேஸ் இருக்குது. நிலம் வந்து டைல்ஸ் போட்டிருக்கணும். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் போய் காஃபி குடிச்சேன்னா அதுவும் நல்லா இருக்குது. அந்த இடம் நல்லபடியாக செய்திருக்கணும். ஸோ என்னை பொறுத்தவரை ஜெட்விங்ஸ்லும் பார்க்க இந்த ஹோட்டல் வந்து மோர் பெட்டர். அண்டு நல்ல அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது. நல்ல ஆம்பியன்ஸ் லைட் கொடுத்துருங்க. மேலே பாருங்க, ஆம்பியன்ஸ் லைட். நைட் வந்து நீங்கள் படுக்கைக்கு வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். லாக்கர் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. வாஷ்ரூம். ஸோ இதுவும் ஓகே தான் இருக்குது. ஐ திங்க் என்னை பொறுத்தவரை இது வந்து இந்த ரூம்ஸ் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டேஸுக்கு வந்து 45,000 இருக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு
ஸோ டீசென்ட் ப்ரைஸ் தான். ஓகே, அப்படி தானே இங்கே நிற்க அப்படி தான் இருக்கும். எங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஆளும் குறைவாக அவங்க பண்ணலாம். வேண்டிய ரூம் சர்வீஸ் அதெல்லாம் பார்க்கல வந்து ஓகே இருக்குது. பேசிக் ஹோட்டல் தான், பட் ஓகே 3 ஸ்டார் கொடுக்கலாம். மேலே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ ஜெட் விங்ஸுக்கு ஸ்விம்மிங் பூல் இல்லை, இதுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நல்லா தான் இருக்குது. இது வழிப்பக்கம் காட்டுறேன். வழிப்பக்கம் நல்லா இருக்குது. ஸோ இங்கே வந்து இப்போ இங்கே ஜெட் விங்ஸும் சரி நார்த் கேட்டும் சரி வெளியில் வந்து ஏசி போட மாட்டோம். இந்த கோடூர் இந்த உள்ளுக்கு தான் ஏசி இருக்கும். ஸோ நல்லா க்ளீனாக இருக்குது. பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன், யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். ஸோ ஈஸி தான் வந்து நீங்கள் டக்குன்னு ஹோட்டல் எடுத்து நிற்கிறதுக்கு ஈஸியான ஒரு ஹோட்டல். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் நின்று பாருங்க, உங்களுக்கு ஓகே ஆகும் நினைக்கிறேன். ஸோ ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணிக்கிறேன், ஒரே ப்ரைஸ் தான் வருது. என்ன பொறுத்தவரை அதில் பார்க்க இது கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி, அந்த ஹோட்டல் பார்க்க இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ வந்தாச்சு மக்களே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் காட்டுறேன் என்ன இருக்குண்டு. பாருங்கள் நிறைய விதமான சாப்பாடுகள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எடுத்து சாப்பிடலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சாப்பிட. சில பேருக்கு ஸ்பைஸியாக சாப்பிட சொன்னால் நீங்கள் ஸ்ரீலங்கன் ஸ்டைலு போகலாம். இடியப்பம், தோசை, புட்டு, சம்பல் அப்படியான சாப்பாடும் இருக்குது. இல்லை நீங்கள் கொஞ்சம் இன்னும் ஸ்பைஸியாக சாப்பிட்றீங்க, கறி இருக்குது, சிக்கன் கறி எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய டிஃப்ரெண்டான சாப்பாடு இருக்குது. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு நீங்கள் சாப்பிட தேவையில்லை. அப்பம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு தருவீங்க. நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக அப்பம் எல்லாம் போட்டு தருவீங்க. ஸோ இங்கே சாப்பாடு நிறைய இருக்கிறபடியாக நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லன்ச் வந்து உங்களுக்கு தேவையில்லை நினைக்கிறேன். ஸோ அப்புறம் டின்னரை மட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே ஹோட்டலில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் வழியாக சாப்பிட்டீங்கன்னா ஓகே, உங்களுக்கு மத்தியான சாப்பாடு தேவையில்லை நினைக்கிறேன். ஸோ நிறைய விதமான சாப்பாடு இருக்குது. நல்ல நீட்டாக வச்சுக்கணும், நல்லபடியாக கவனிக்கணும். ஸோ கேட்டு சாப்பாடு இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே எடுத்து தெரியும். நம்ம அந்த வேலைக்கு நிற்கிற வந்து நல்ல வழியாக கவனிக்கிற மக்களை டார்கெட்டில் எல்லாம் இருக்குது. ஸோ சாப்பாடு நிறைய இருக்குது. நீங்கள் அங்கே பிஸி இல்லை, ஆனால் நிறைய சாப்பாடு செய்து வச்சுக்கலாம். ஸோ அது பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிற என்னென்ன சாப்பாடு எடுக்கணும்னு தெரியாதானே, அதில் வந்து நிறைய சாப்பாடு செய்து வச்சுக்கணும். ஸோ வந்தீங்கன்னு சொன்னால் நார்த் கேட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மறைச்சிடா இருக்கு. இவர் என்ன நான் மறைக்க மாட்டேன். ஹெல்மெட் இல்லை, அதுக்கு மறைக்கத்தான். 2 பேர் வந்து ஹெல்மெட் இல்லாமல் வந்த ஒரு ஆள் வந்து ஹெல்மெட் பின்னுக்கு போட்டு கொண்டு வரல, மறைச்சிட்டான் போலீஸ். ஓகே நார்மல், அது ஹெல்மெட் இல்லாமல் வர்றது ஓகே, அது பாதுகாப்பு இல்லை தானே, அது மறைச்சி ஃபைன் அடிக்கத்தான் வேணும். ஸோ அது எல்லாருக்கும் ஆபத்து தானே. ஓகே, அப்படி விழுந்த எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரும், அந்த விஷயங்கள் ஓகே. இங்கே கூடுதலாக எல்லோரும் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு தான் பைக் ஓடணும். வேண்டாம் வந்து அந்த ரூல்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணினோம், வேண்டாம் ஃபைன் அடிப்பாங்க. நம்ம அதற்காண்டியோ தெரியல. இந்த ரோட்டு வந்து மக்களே பெரிய ஆஸ்பத்திரி ரோட். இதெல்லாம் நேராக போனால் வந்து அப்படியே பஸ் ஸ்டாண்டு தான் போகலாம். ஸோ நாங்கள் இப்போ நடந்து போய் கொண்டிருக்கோம். எங்கள் ஹோட்டல்லேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஸோ நடந்து போய் கொண்டிருக்கோம். வெயில் சரியாக கொளுக்குது, 37 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ நாங்கள் தான் மத்தியானம் சாப்பிட கொண்டு போட்டு நடந்து போய் கொண்டிருக்கோம். இங்கே வந்து மக்களே சரியான இப்போ ட்ராஃபிக் கூடிட்டு நிறைய மோட்டர் பைக், ஆட்டோ இங்கே கூட. ஸோ கவனமாக தான் நீங்கள் பயணிச்சு உண்மையில குறுக்க மறைக்கலாம் வரையணும். ஸோ நடந்து போகிறாக்க கூட கவனமாக தான் போகணும். ஓகே, இங்கே இருக்கிறாக்கள் அவைக்கு நார்மலாக தெரியும், நமக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ அது இங்கே பழகினாக்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக தெரியலை. நாங்கள் அப்படியே பழகிட்டோம்ல. அதனால் ஆட்டோ ஸ்டாண்டு வரும், இதில் நீங்கள் ஆட்டோக்கள் எடுக்கலாம். இது வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்படியே நடந்து போனால் அங்கே வந்து உங்களுக்கு வந்து நிறைய சாப்பாடு கடையில் வரும். ஸோ பெக்கு தான் சரியான கூடவாக இருக்குது மக்கள். இது வந்து சவுத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அங்கே நிகம்பு, கொழும்பு பக்கம் எல்லாம் கொஞ்சம் மழை பெய்து கொஞ்சம் கூல் பண்ணும். இங்கே நோர்த் யாழ்ப்பாண பக்கமெல்லாம் கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஒன்றும் செய்யலாம், இங்கே வெதர் அப்படித்தான். பாருங்க மக்களை, ஃப்ரூட்ஸ் விற்கணும் பாருங்கள், எல்லாம் இருக்குது. எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது. ரம்புட்டான், மங்குஸ்தான்,
அங்கே வெளிநாட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ எல்லா பழங்களும் இருக்குது பாருங்கள். ஆப்பிள்லேருந்து எல்லாமே இருக்குது, ஆரஞ்சு எல்லாமே இருக்குது. ஸோ முந்தி இந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே இந்த ரோட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் கடையில் இந்த இடத்துல வச்சுருந்தது. அதே மாதிரி இப்போ அதையே அந்த இடத்துலையே வச்சுருக்கணும். ஸோ அது அப்படியே வியப்பாக இருக்குது. அந்த முந்தி பார்த்த மாதிரியே ஃப்ரூட்ஸ் கடை வந்திருக்கு. ஸோ இவ்வளோ பழங்கள் இருக்கிற முந்தி அந்த பிரச்சனை காலங்கள் எல்லாம் மங்குஸ்தான் ரம்புட்டான்லாம் வராது. ஸோ இப்போ வந்து பழங்கள் நிறைய இருக்குது. ஓகே இருக்குது. ஸோ 100 ரூபாய்க்கு வந்து 15 ரம்புட்டான் தருவினோம். ஸோ நீங்கள் சீசன் ஆண்டபடியாக நீங்கள் வேண்டி சாப்பிட்லாம். உங்களுக்கு விரும்பமான பழங்களை வந்து சாப்பிட்லாம். நிறைய இருக்குது. இங்கே வந்து தனியார் பஸ்கள் போகிற பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இது வந்து ப்ரைவேட் பஸ்கள் ஓடுறது. ப்ரைவேட் பஸ்ன்னு சொல்லி இது அதே ரூட் தான். பட் ஆனால் இது வந்து அரசாங்க பஸ் இல்லை, மினி பஸ்ன்னு சொல்லி முந்தி அந்த லைன் பஸ் ஓடுற மாதிரி இப்போ அந்த பஸ்ஸில் இருக்குது. ஸோ இங்கே போக வேண்டிய இடத்துக்கு ப்ரைவேட் பஸ்ஸில் வரையும் போகலாம். போக்குவரத்து சபையின் NB 36 45 விளக்கம் பெயர்தானது இன்னும் சொற்ப வேளைகளில் குறியீட்டுவார் நயனாதீவு ஆடை நோக்கி. ஸோ மக்களே, இது வந்து சேலம் ஆர்ஆர் பிரியாணி. இங்கே வந்து தம் பிரியாணி ஃபேமஸ். இது வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் உண்டு. ஸோ உங்களுக்கு பிரியாணி சாப்பிட விருப்பம்னு சொன்னால் நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்கும். ஸோ நான் லாஸ்ட் இயர் வந்து சாப்பிட்னான், நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த பிரியாணி விருப்பமானாக்கள் நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுங்க. உங்களுக்கு பிரியாணி மட்டும் இல்லை, வித்தியாசமான சாப்பாடு எல்லாம் இருக்குது. ஸோ பிரியாணி தான் வேட்டே ஸ்பெஷல். ஸோ நான் லாஸ்ட் இயர் போய் சாப்பிட்டபடி நல்லா இருந்தபடி இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நான் எங்கள் ரெஸ்டாரண்ட் வந்து சார் சேலம் ஆர்ஆர் பிரியாணி. இட்ஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட். நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டிநாடு ஸ்டைல்லையே கொடுக்கணுன்றதுக்காக இந்தியாவிலேருந்து அதுக்கேற்ற மாதிரி செஃப் வந்து தஞ்சாவூர், கும்பகோணம் அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து தான் செஃப் வச்சுருக்கோம். அதே மாதிரி பிரியாணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தம் பிரியாணி, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா ஸ்டைல்லே செய்யணும்னு தம் பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி, மட்டன் தம் பிரியாணி, தந்தூரி பிரியாணி, சிக்கன் 65 பிரியாணி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி தோசை வெரைட்டிஸ், மசாலா தோசை. இப்போ ஜஃப்னாவில் வந்து எங்கேயுமே வந்து கறி தோசை அந்த வெரைட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணலை, நாங்கள் பண்ணியிருக்கோம் சார். அது வந்து நல்ல மூவிங்கும் இருக்குது, நல்லா லைக் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் ஐட்டங்கள், நார்த் இந்தியன் ஐட்டங்கள், பட்டர் சிக்கன் அது எல்லாமே இருக்குது. இன்கேஸ் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்தில் வந்து வவுனியாலே ஓப்பன் பண்ணுறோம் சார். வவுனியாவில் வந்து வைரவப்புளியங்குளத்தில் ஸ்டேஷன் ரோட்டில் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதுலேயும் இதே மாதிரி எல்லா மெனுவும் இதே நேம் சேலம் ஆர்ஆர்ங்கிற நேம்லேயே ஓப்பன் பண்ணுறோம். இதே மாதிரி இங்கே நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிது சார். நல்ல சர்வீஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூஸ் எல்லாமே நல்லா வருது. தேங்க்யூ சார். அதே மாதிரி வவுனியாலையும் ஓப்பன் பண்ணுறோம். நல்ல சப்போர்ட்டை எல்லோரும் கொடுத்தா எங்களுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷனாக இருக்கும் சார். உண்மையான பிரியாணி தம் பிரியாணி அந்த சார் தம்ன்றக்கில் நாங்கள் சிக்கனுக்கும் அந்த தனியாக செய்யணும் சார், மட்டனுக்கு தனியாக செய்யணும். இப்போ ஒரே தம் பிரியாணி போட்டு பீசஸ் வைக்கிறது வந்து அந்த டேஸ்ட் வராது, மட்டன் பிரியாணி டேஸ்ட் வராது. ஸோ நாங்கள் அது செப்பரேட்டாக செய்கிறோம். அது ஒரு ஸ்பெஷலாக நாங்கள் செய்கிறோம் எங்கள் இதில். அதே மாதிரி வவுனியாலையும் நாங்கள் அதே மாதிரி தான் சார் செய்ய போகிறோம். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் அங்கேயும் கிடைச்சா எங்களுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷனாக இருக்கும், நல்ல இதாக இருக்கும் சார். இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் எப்பயும் கொடுங்க சார். ஸோ இப்போ நான் ஜஃப்னாவில் நிற்கிறேன். ஜஃப்னாவில் கொழும்புலேருந்து கார் ரெண்ட் பண்ணிட்டு வந்தேன் நான். ஸோ இப்போ வந்து ஜஃப்னாக்குள்ள திரியிறேன், ஜஃப்னாக்குள்ள போய் கொண்டிருக்கேன். ஸோ கார் ரெண்ட் பண்ணுறது வந்து ஓகே. இங்கே வந்து எனக்கு இப்போது லாஸ்ட் டைம் வந்து சரியான பேட் எக்ஸ்பீரியன்ஸ். லாஸ்ட் டைம் என்ன அதுக்கு முதல்ல வந்து லாஸ்ட் டைம் ஃப்ரெண்ட் ஆக்களோடு வந்தேன் நான். ஸோ என்னோட கார் இல்லை. ஸோ ஒன்றுமே செய்ய முடியாமல் போச்சுது. காரம் இல்லை, ஒரு எல்லாருக்கும் எதுக்கும் எல்லாம் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. எல்லா விஷயத்துக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்றுமே இது எல்லாம் என்ன செய்கிறேன்னு சொன்னாலும் ஸோ பிக்மியோ சரியாக சில இடங்களுக்கு அது வர முடியாது, என்ன நெட்ஒர்க்ஸ் பிரச்சனை அது வராது. ஸோ 2-3 நாள் வேஸ்ட்டாக போயிட்டுது. கார் ட்ரைவ் பண்ணுறது ஈஸி டாஸ்க் இல்லை, ஈஸியான விஷயம் இல்லை, சரியான கஷ்டம்தான். பட் ஆனால் எங்களுக்கு அந்த ஒரு இப்போ உங்களால் ஓட முடியுமான்னு நீங்கள் ட்ரைவ் பண்ணுவீங்கன்னு நினச்சா நீங்கள் காரை ரெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே கஷ்டம்தான், ஆனால் சேலஞ்ச் இருக்கும். ஓகே, நீங்கள் சும்மா ஈஸியாக ட்ரைவ் பண்ணிட முடியாது, உங்களால் முடியாது, செய்ய முடியாது. டிரைவிங் நீங்கள் கஷ்டம், டேஞ்சர். ஸோ நாங்கள் எல்லா இடமும் ட்ரைவ் பண்ணாங்க தானே, எல்லா இடமும் டிரைவிங் பண்ணிக்கோம் தானே. அப்போ அதால் வந்து இங்கே மட்டுமே என்ன பண்ண முடியாது. ஸோ இங்கே முதல் ஸ்டார்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே கேட்ட மாதிரி ஓடுறது கொஞ்சம் கஷ்டம். எல்லாமே இங்கே வரும். இப்போ காராக இருக்கட்டும், கார் வரும், மோட்டர் பைக் வரும், சைக்கிள் வரும், ஆக்கள் குறுக்க நடப்பினம், மாட்டு வண்டியில் போகும். எல்லாமே நீங்கள் பார்த்து தான் ஓடணும். சும்மா ஈஸியாக நீங்கள் ட்ரைவ் பண்ணிட முடியாது. பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். உங்கள்கிட்ட நீங்கள் நினச்சதை நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ உடனே மாதத்துக்கு நீங்கள் போகணும்னு சொன்னால் நீங்கள்
உங்களோட கார் இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஆளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க தவிர ஒரு ஆள் வந்து இப்போ நாங்கள் ஒரு ஆளுக்கு சரி எங்களுக்கு சரி காரை நாங்கள் வந்து ஒரு ஆளை நான் ரெண்ட் பண்ணி வச்சுருந்தாலும் அவர் எங்களுக்காண்டு வெயிட் பண்ணியிருந்தாலும் அது ஒரு கஷ்டமாக இருக்கும், சங்கடமாக இருக்கும். ஓகே அவர் வந்து ஒரு ஆளுக்காண்டு எங்களுக்காண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். இது அப்படி இல்லை. ஓகே உங்கள்கிட்ட கார் இருந்தேன்னு சொன்னால் நீங்களே ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். சரி காரோ மோட்டர் பைக்கோ ஒரு ஆட்டோவோ சரி உங்களுக்காண்டு இருந்தால் நீங்கள் ஈஸியாக இருக்கும். எனக்கு நான் இந்த முறை வந்து நான் கொழம்புலேருந்து வரைக்கும் கார் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இங்கே பெரிய பிரச்சனை என்னென்னா வந்து சும்மா முழத்துக்கு முன்னாடி போலீஸ் நிற்கணும். போலீஸ் நின்று சும்மா மறைச்சிட்டே இருப்பேன். மறைச்சி சும்மா இப்போ நாங்கள் வெளிநாட்டுலேருந்து வராங்க, நாங்கள் அங்கே தர ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணுவோம். எங்களுக்கு எப்படின்னு சொல்லி இங்கே வந்து சும்மா நைட்டில் நின்றுட்டு விசில் அடிப்போம். அல்லது வந்து லைட் டோர்ச் லைட்டால் இது காட்டு சிக்னல் காட்டு வேணும், நிப்பாட்டி வேணும். நமக்கு தெரியாது. அது சில நேரங்களில் வந்து அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். இப்போ கார் ஓடைக்கில் வந்து ஓகே திடீர்னு மறைக்கணுமா அல்லது வந்து ஏன் நிப்பாட்டினமாட்டு கூட தெரியாது. பட் அந்த பிரச்சனை இருக்குது. மற்றபடி கார் ஓடுறது ஈஸி தான். இப்போ அவே தான் பெரிய டிஸ்டர்பன்ஸ் மாதிரி. ஓகே போலீஸ் வந்து இடையில மறைச்சிட்டு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எனக்கு பார்க்க அப்படி தான் இருக்குது. ஓகே இங்கே இப்போ நிறைய பேர் வந்து ஓகே ஹெல்மெட் எல்லாமே ஓடணும். ஓகே அதெல்லாம் மறைக்கிறது சரி. ஓகே சும்மா பப்ளிக்கில் ஒரு ஆள் கார் ஓடிட்டு போய்க்கில் வந்து அதை மறைச்சி செக் பண்ணுறதோ சும்மா இங்கே வந்து ஓவர் ஸ்பீடாக ஓட முடியாது. இங்கே டிராஃபிக்கு வந்து நீங்கள் ஓவர் ஸ்பீட் பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் ஸ்லோவாக தான் போகணும். அப்படி இருந்தாலும் அவங்க வந்து மறைச்சி சும்மா அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுவேன். ஓகே எனக்கு தெரியலை என்னத்துக்காண்டியான்னு சொல்லி சில பேர் சொல்லணும் காசுக்காண்டியான்னு சொல்லி. பட் ஆனால் அந்த இது கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும். இப்போ டூரிஸ்ட் வந்து இங்கே வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து நிறைய டூரிஸ்ட் வரீங்கன்னா ஓகே அவைக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஓகே இப்போ போலீஸ் வந்து இடைக்கிற மறைச்சி செக் பண்ணுறதோ எனக்கு எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, நான் எல்லாமே எடுத்துகிட்டு வரேன், எல்லாமே சரின்னு சொன்னால் ஓகே அப்படியே ப்ளஸ் ஏதாலும் ஓகே ஃபைனை போட்டு ஓகே இந்த காசை ஃபைனை கட்டணுன்னு தான் சொல்ல முடியாது. லைசன்ஸை பிடுங்கி வச்சுட்டு நீ அங்கே போய் லைசன்ஸ் எடுன்றதெல்லாம் வந்து கஷ்டம். அது சுற்றுலா பயணிகளுக்கு வந்து கொஞ்சம் அந்த என்னென்னு சொல்கிறது கொஞ்சம் அந்த சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ மக்களை இதுதான் இந்த ரெண்டல் கார். வாங்க அப்படியே போய் ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு பார்ப்போம். சாப்பாட்டை வேண்டி சாப்பிடுவோம், பசிக்குது. இப்போ வந்து கச்சேரி ரோட்டில் ஒரு ஹோட்டல் ஒன்றில் நிற்கிறேன், ரிசார்ட் மாதிரி. ஸோ இங்கே தான் வந்து நான் ஜஃப்னா பேலஸ் இதுதான் இந்த ஹோட்டலில் பேர். பாருங்க நமக்கு அந்த ஹோட்டலில் பேர் ஜஃப்னா பேலஸ் ஹோட்டல். ஸோ எதாவது சாப்பிடுவோன்னு வந்து நான் பார்ப்போம். வழியில் தான் போய் பார்க்கணும் சாப்பிடாமல் இருக்கோண்டு. அங்கே எல்லாம் போய் சாப்பிட்டு வரோம், பசிக்குது சரியா. பள்ளி 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 கடை இருக்காங்க. கடையில் இல்லை கடைகள் இருந்தது பார்ப்போம். சாப்பாடுகள் இருக்கோ. இது மெயின் ரோட். இதுதான் மெயின் ரோட் மக்களே. ஏர்போர்ட் பலாலி ஏர்போர்ட். இந்த ரோடு அப்படியே நேராக போனால் போல அப்படியே வரும் ஏர்போர்ட். இதெல்லாம் இருக்குது. இந்த ரோட்டெல்லாம் குடிமேனா இல்லையா ஒரு தடவை இருக்க எனக்கு மக்களை இருத்தல எல்லாம் முக்கியம் பாதுகாப்பு எல்லாம் தான் வச்சுக்கணும். குடியேற்றல அந்தந்த மக்களோட காணியெல்லாம் இப்போ கொடுக்காம போராடி கொண்டிருக்கணும். ஸோ அப்படியா இருந்துக்கு எல்லாம் இதாக இருக்கும். ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் ரோட்டு தான் பாருங்க. அப்படியே எல்லாம் பூமரங்களை வச்சு அப்படியே வச்சுக்கணும். இதுதான் மக்களே சர்வதேச விமான நிலையம் பலாலி. பலாலி சர்வதேச விமானம். எங்கே பார்க்கிங் ஒன்று எங்கால இது பார்க்கிங்
இதான ஏர்போர்ட். ஏன் விட மாட்டாங்க, இந்த ரூமுக்கு வர்றதுக்கு வேலையா. இதுதான் பலாலி ஏர்போர்ட், வாகன தரிப்பிடமாம் இது. இது வந்து ஏர்போர்ட் முன் வாயில். எனக்கு சொல்ல போகிறாரு ஏன் வீடியோ எடுக்க போடல தானே. இது டெபார்ச்சர் மக்களே, யாழ்ப்பாண புறப்படும் நிலையம் டெபார்ச்சர். அது போகலாம் சும்மா பார்க்கத்தான். அது இது இப்போ எதுவும் இல்லை, லைட் இல்லை, சும்மா இரவேல சும்மா பார்த்துட்டு இல்லை காட்டு சொல்லு. விமானம் பறக்கும் விமானத்துக்கு தான் என்ட்ரன்ஸ். குடியகழ்வு கண்ட்ரோல் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. சின்ன ஒரு ஏர்போர்ட் உண்டு. ஏதா மீண்டி கூட்டி போம்பாங்க அது. ஓகே, ஒன்றும் இல்லை, சரி போம். இதில் என்னத்தை தான் சொல்லவும் கிடக்குது. இந்த ஏர்போர்ட்டில் ஒன்றும் இல்லை மக்களே, இவ்வளோ தான் ஏர்போர்ட்டில் இருக்குது. உள்ளுக்கு ஒன்றும் பார்க்க விடையில அவங்க, ஏன்னா வந்து செக்யூரிட்டி ரீசனால் வந்து ஒன்றும் பார்க்க விடையில. ஆனால் ஒன்றும் இல்லை, ஒன்றுக்கு எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை வீடியோவும். ஸோ ஒரே ஒரு ஃப்ளைட் தான் வந்துட்டு போகுது சென்னையிலேருந்து. இன்னொரு ஃப்ளைட் மதுரையிலேருந்து வரதான், அது இப்போ கேன்சல் பண்ணி வச்சுக்கணும் ஒரு 6 மாதத்துக்கு வராதான். அதால் ஒரே ஒரு ஃப்ளைட் தான் தருது. அந்த ஃப்ளைட்டுக்கு தான் அதுக்கு அவளுக்கு கொஞ்சம் ஆஃபீஸர் இருக்கணும். ஆனால் அவைக்கு ஒரு வேலையும் இல்லை, சும்மா ஃபோனை கிண்டி கொண்டிருக்கணும். ஆள் இல்லாத அடைக்கி கீ ஆற்றிட்டு இருக்கணும். மற்றபடி இங்கே சொல்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு அவ்வளோத்துக்கு பெரிய சீன் ஒன்றும் இல்லை. சின்ன ஒரு குட்டி ஏர்போர்ட். ஸோ கொஞ்சம் பெருசாக்கினோம், அது தெரியுது. அங்கே ஒரு கட்டடம் மட்டும் கட்டி கொண்டிருக்கணும் சின்னனை. பார்ப்போம் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இந்த இடம் வருது எப்படி ஆக போகுதுன்றதை பார்ப்போம். இது ஒரு சின்ன ரவுண்ட் போட். இதால் வரணும், அதில் போகணும். அதுதான் ஏர்போர்ட். இந்த இது பசங்க வந்து 2-3 நாளாக கடற்கரைன்னு கேட்டவங்க. ஸோ மயிலட்டிக்கு வந்திருக்கோம் மக்களே. மயிலட்டியில் வந்து ஒரு மீன்பிடி துறைமுகம். ஸோ அதில் வந்து நல்ல ஒரு குளிக்கக்கூடிய மாதிரி இடம் உண்டு. ஃபுல்லாக மணல் பீச் தான். ஸோ இந்த இடமெல்லாம் வேறு நாடுலேருந்து இது வந்து வருமானமாக மாற்றிடுவினோம். இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் வேறு இனமான அவைக்கான ப்ராப்பராக ஒரு இடம் இல்லை. என்னென்னு சொல்கிறேன், இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான இடமா இருக்கும். இப்போ நிறைய பேர் நிறைய பீச் அடிக்கும். சில இடத்துல பீச் இருக்கும், ஆனால் அலையாக இருக்கும். இது வந்து நல்ல ரிலாக்ஸிங்காக இருக்குது பாருங்கள். கடல் அலை வந்து பெருசாக அந்த இது இல்லை பாருங்கள், நல்ல மெல்லமாக தான் அலை அடிக்குது. ஸோ குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடம் வந்து அந்த அலை வந்து பெருசாக வராத மாதிரி செய்திருக்கணும். இப்படியான இடங்களை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி, சரி ஓகே அரசாங்கம் இல்லைன்னா தனியாக இருக்குது இதுக்கு இருக்க மக்களோ சரி இந்த இது கொஞ்சம் அதுக்கு வேறு மாதிரி ஒரு ஐடியா பண்ணி செய்திச்சணும்னு சொன்னால், ஸோ இந்த இடங்களை கொஞ்சம் டெவலப் பண்ணி செய்திச்சணும்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் நிறைய இப்படி இடம் இருக்குது, நல்ல இடங்கள் இருக்குது. ஆனால் கவனிப்பாருட்டு சும்மா அந்த வேஸ்ட்டு அந்த இடங்கள் போகுது. ஸோ பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் பராமரிப்பு இல்லாமல் இந்த இடத்த வந்து அப்படி குப்பையாக வச்சிருக்கணும். ஓகே, என்னோட வீடியோ சந்திக்கலாம். டேக் கேர் மக்களே, பாய்.